எப்படி எதற்காக சீடர்களை அழைத்தார்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்படி எதற்காக சீடர்களை அழைத்தார்? எப்படி அழைத்தார்? ஏற்கனவே 72 பேர் இருந்தாங்க. அந்த 72ல் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12ல் ஒரு காலகட்டத்தில் ஒன்று யூதாஸ் அவுட்டு, 11 ஆயிடுது. அந்த 11ல் இந்த 3 பேர் தான் எங்கே போனாலும் கூட்டு போகிறார், கெட்சமனிக்கு கூட்டு போகிறார். அந்த 3ல் ஒருத்தர் மறுதளிச்சிட்டார். மிச்சம் இருக்கிற 2 பேரில் ஒருத்தர் ஓடினார், ஒருத்தர் மட்டுமே சிலுவை மட்டும் யோவான் பின்தொடர்ந்து வருகிறான்னு பார்க்குறோம். இது ஒரு நிலைப்பாடு. ஆனால் பிரியமானவர்களே, அந்த 72 பேரில் 12 பேரை தேர்ந்தெடுத்தார்ல, எப்படி தேர்ந்தெடுத்தார்னா, தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுக்க அவர் இரவு முழுதும் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த 72 நபர்களில் உமக்கு பிரியமானவர்கள் யார் என்பதை நீர் வெளிப்படுத்தும் என்று சொல்லி தந்தையிடம் ஒப்பு கொடுத்து, தந்தை வெளிப்படுத்திய விதமாக அந்த 12 சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதைத்தான் மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 13 முதல் வாசிக்கின்ற பொழுது, இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். ஜெபித்த பிறகு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். எதற்காக இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தார்? நற்செய்தியை பறைசாற்றவும், தம்மோடு இருக்கவும், யாரோடு இருக்கணும்? உலகத்தோடு இல்லை, தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொண்டிருப்பவர்களாய் விளங்கும்படியாக அவர்களை தேர்ந்து கொண்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு திருமுழுக்கப்பட்ட நாம் அரசரும் குருத்தூருமாய் இருக்கோம். ஆக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகின்ற போது நாம் சீடர்களாய் மாறுகிறோம். கடவுள் நம்மை அழைக்கிறார், கடவுள் நம்மை அபிஷேகம் செய்கிறார், கடவுள் நம்மை அனுப்புகிறார். எதற்காக? அவரோடு இருக்க, நற்செய்தியை அறிவிக்க, பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள. ஆக கடவுளால் செபித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடத்துவ இனமாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.